பிரச்சனைகளோட மக்கள் சுத்திட்டு இருக்காங்க. எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அது வாழ்வியல் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உடல் ரீதியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மன ரீதியான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்குது. அந்த தீர்வுக்கோட பேர் தான் முருங்கை இலை, முருங்கை மரம். முருங்கை மரம் வாழ்வியல் பிரச்சனைகளை தீர்த்துருமா? ஆமா, இன்னைக்கு திருமணமானவர்களுக்கு குழந்தை பிறக்கல அப்படின்னா அது வாழ்வியல் பிரச்சனை தானே. அந்த பிரச்சனையை சரி செய்வதோ முருங்கை மரம் தான். ஆரோக்கிய பிரச்சனைகள் லிஸ்ட் போட்டா அது பாட்டுக்குன்னு அனுமார் வால் மாதிரி போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த அனுமார் வால் மாதிரி போகக்கூடிய உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதும் இந்த முருங்கை மரம் தான். முக்கியமா முருங்கை இலையும் முருங்கை பூவும், முருங்கையில என்னெல்லாம் நம்மளால தயாரிக்க முடியுமோ அந்த எல்லா விஷயங்களும். சரி, மனது ரீதியான பிரச்சனை எப்படி முருங்கை சரி பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா முதல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க. வாழ்வியல் பிரச்சனையும் ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி வச்சாலே மன பிரச்சனைகள் ஓடிடும். அது ஒரு பக்கம் உண்மை என்றாலும் மனப்பிரச்சனை என்பதை நல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும். மனம் என்பது அப்பப்போ மேல எழும்பி உற்சாகத்துடனும் அப்பப்போ கீழே போய் டிப்ரெஷன்லையும் போயிடும். ஸோ இந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ், உற்சாகம் ஒரு நேரம், டிப்ரெஷன் ஒரு நேரம் அப்படின்றது வாழ்க்கையில சகஜம்தான். அதுக்கு பதிலாக எப்பயுமே ஒரு டிப்ரெஷன் நிலையில, எப்பயுமே ஒரு கவலையான ஒரு நிலையிலலாம் இருக்கிறாங்கன்னா அது மனம் சார்ந்த பிரச்சனை. இந்த பிரச்சனைகள்லையும் மீட்டெடுக்கிற பெரிய அற்புதமான சூப்பர் ஃபுட்ஸ்னா அது முருங்கை தான். அப்போ கேபிஸ் ரெசிபியில் 35 வகையான மதிப்பு கூட்டல் பொருட்கள் சொல்லித்தரேன். ஏன் வெயிட் பண்ணுறீங்க? சூப்பரான பிஸ்னஸ்ஸு, சூப்பர் ஃபுட்ஸ் பிஸ்னஸ்ஸு முருங்கை மதிப்பு கூட்டல் வகுப்பு தான். டோன்ட் மிஸ் திஸ் கிளாஸ். கட்டாயமாக கலந்துக்குங்க. பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுங்க. ஆரோக்கியமான வாழ்வுக்கும் நல்ல வாழ்வியலுக்கும் நல்ல மனநிலைக்கும் முருங்கை தான். முருங்கையில் செய்யக்கூடிய 35 வகையான ப்ரீமிக்சஸை தயார் பண்ணி விற்பனை செய்யுங்க.